வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் வச்சு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோட அதே கலரில் சூப்பரான ஃப்ரூட் ஜாம் பண்ணிடலாம். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையா, பார்க்க வர எல்லாரும் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கிளைமேட்க்கு சாப்பிடவும் பிடிக்கல. ஸோ அதெல்லாம் வச்சு ஃப்ரூட் ஜாம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆரஞ்சு, ஒரு பிளம்ஸ் அண்ட் ஒரு பெரிய மாதுளை, ஒரு பெரிய செவ்வாழை அண்ட் 2 சிகப்பு கொய்யா, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தென் மறுபடியும் அதே ஜாரில் ஒரு பெரிய பீட்ரூட், இது கலருக்காக 2 ஆப்பிள், இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சரோட இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவு இருந்தது. நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்கன்னா கண்டிப்பாக இதில் 3/4 கப் அளவு சுகர் வேணும். நான் ஸ்வீட் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா அடுப்பில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிருங்க. எஸ், இவ்வளோ சுகர் கண்டிப்பாக கெட்டது தான். பட் நம்ம கடையில் வாங்குறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். மிதமான தீயில இப்படியே கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஜாம் பதத்துக்கு வந்துடும். அப்போ ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஜாம் ரெடி. இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.